ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஃப்னா பெட்டி கிச்சன் ரெசிபீஸ். நான் உங்களுக்கு இன்றைக்கி பிஸ்கட் புடிங் செய்து காட்ட போகிறேன். இந்த பிஸ்கட் புடிங் மிகவும் ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்தது நீங்கள் இதில் ஓவனோ ஏதோ ஒன்றுமே தேவையில்லை. நான் இந்த 3-4 பொருட்களை வச்சுக்கொண்டே இந்த புடிங்கை ஈஸியாக செய்யலாம். வாங்க இந்த புடிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்த புடிங் செய்கிறதுக்கு பிஸ்கட் எடுத்துருக்கிறேன். இந்த மெலிபன் பிஸ்கட் எடுத்துருக்கிறேன், டிகிரி மாதிரி. அதோட எக்ஸ்ட்ரா மார்ஜரியும் எடுத்துருக்கிறேன் 100 கிராம். ஃப்ரெஷ் மில்க், கொத்தமல்லி ஃப்ரெஷ் மில்க் எடுத்துருக்கிறேன். அதோட 100 கிராம் கொக்கோ பவுடரும் 100 கிராம் ஐசிங் சுகரும். மேலே இதுக்கு அந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் நட்ஸ் எடுத்துருக்கிறேன், காஜு நட்ஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா இந்த நட்ஸ் வேணுமென்றாலும் எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு இவ்வளோ பொருட்கள் தான் இந்த புடிங் செய்கிறது தேவைப்பட போகுது. முதல்ல 100 கிராம் பட்டர் ஒரு டிஷ்ஷில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நான் ஐசிங் சுகர் 100 கிராம் சேர்க்குறேன். முதல்ல நாங்கள் இந்த இதில் சேர்த்து சாக்லேட், அந்த புடிங்குக்குரிய சாக்லேட் மிக்ஸை செய்ய போகிறேன். இதோட 100 கிராம் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். கொக்கோ பவுடரையும் சேர்த்து நாங்கள் இப்படி அரிச்சு எடுப்போம். இந்த அரிக்கிறது அந்த ஐசிங் சுகரில் கட்டியல் இல்லாமல் பண்ணுறது தான் நாங்கள் இப்படி இதை அரிச்சு எடுக்கிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இந்த சுகரையும் பட்டரையும் சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணி இந்த பதத்துக்கு வந்த பிறகு அதுக்குள்ளே நாங்கள் இனி இந்த கொக்கோ பவுடர் 100 கிராம் சேர்க்குறேன். இந்த கொக்கோ பவுடரையும் நாங்கள் அரிப்போம். அப்போ அந்த அதுக்குள்ளே இந்த உருண்டையாக கட்டிமாக இருக்கிறதெல்லாம் அரிக்கக்குள்ளே இல்லாமல் போயிடும். அப்போ எங்களுக்கு அந்த மிக்ஸ் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கிறதுக்காக தான் இப்படி அரிச்சு எடுக்கிறது. நீங்களும் அரிச்சு எடுத்துகிட்டு இந்த 100 கிராம் கொக்கோ பவுடரை இப்படி இதால் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அது ஒரு மெல்ட் மாதிரி வரும். அந்த மெல்ட் பதத்துக்கு வரும் வரையும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பட்டரும் உருக்கி பாருங்க, இப்போ அந்த பதத்துக்கு வந்து கொண்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் இந்த சாக்லேட் மிக்சரை தான் நாங்கள் எங்கள்கிட்ட புடிங் இதுக்கு ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது ஓகேயாக வந்துட்டு இதை நாங்கள் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இனி 100 மில்லி லிட்டர் பால் எடுத்து ஃப்ரெஷ் மில்க் அதில் பிஸ்கட்டை அந்த பாலுக்குள்ளே போட்டு ஒரு பிஸ்கட்டாக நான் அடுக்க போகிறேன். பாருங்கள் ட்ரேயில் எப்படி அடுக்கணும். பிஸ்கட்டை அடுக்கக்குள்ள பிஸ்கட் கிணக்க பாலில் நேரம் ஊற தேவையில்லை. நீங்கள் டக்டங்கன்னு பாலில் போட்டுட்டு எடுத்து இப்படி 2 லேயருக்கு பிஸ்கட்டை அடுக்குங்க. அடுக்கிட்டு நாங்கள் இப்போ செய்து வச்சுருக்கிற அந்த சாக்லேட் மிக்சரை இதுக்கு மேலே நாங்கள் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். இப்படி நீங்கள் இந்த சாக்லேட் மிக்சரை இந்த பிஸ்கட்டுக்கு மேலே இப்படி பூசுங்க. ஆக தடிப்பாமன்னு தேவையில்லை. அளவுக்கு பூசினீங்கன்னா நல்லா தடிப்பமாக பூசினீங்கன்னா ஓவர் உங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்கும். அதால் இந்தளவு தடிப்பத்தில் நீங்கள் செய்தீங்கன்னா இது ஆட் பண்ணிங்கன்னா ஓகே. பாருங்கள், நான் பூசி காட்டுற அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மிக்சரை இந்த பிஸ்கட்டில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி முடிய நான் இப்போ 2வது லேயரில் பிஸ்கட் செய்கிறேன். பிஸ்கட்டை திருப்பி பாலில் நினச்சிக்கொண்டு 2வது லேயரில் நான் பிஸ்கட்டை இப்படி அடுக்குங்க. அதுவும் 2 தரம் இந்த பிஸ்கட்டை 2 தரம் அடுக்குங்க. அப்போ தான் கொஞ்சம் அந்த பிஸ்கட் லேயர் கொஞ்சம் தடிப்பமாக வரும். டேஸ்ட் நல்ல டேஸ்ட் வரும். பாருங்கள், இப்போ இந்த பாலில் கிண நேரம் நீங்கள் ஊற விட்டுறாதீங்க. கிண நேரம் ஊற விட்டால் அந்த பிஸ்கட் அந்த டேஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த சாக்லேட்டோட அது நல்லா செட் ஆகிறக்காக தான் இந்த பாலில் நாங்கள் இந்த பிஸ்கட்டை நினச்சி இப்படி அடுக்கிறது. இப்போ நான் இந்த பிஸ்கட்டை 2 லேயருக்கு அடுக்கிட்டேன். அப்புறம் நான் இந்த சாக்லேட் மிக்சரை திருப்பி அதுக்கு மேலே அப்ளை பண்ணேன். உங்களை பார்த்தா விளங்கும், இது பெரிய கஷ்டமான வேலையில். அந்த மிக்சரை செய்து எடுத்தீங்கன்னா சரி, இந்த பாலும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நீங்கள் வீட்டுக்கு வாராக்களுக்கு 1 ஹவருக்குள்ளே இது வடிவாக அந்த புடிங்கை செய்து போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ 2வது லேயருக்கு நான் இந்த சாக்லேட் இதை மிக்சரை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு மேலே நான் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டுக்காக நட்ஸ் எதுவும் நாங்கள் சேர்க்கலாம். நட்ஸ் நான் இப்போ காஜு நட்ஸை நான் சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணுமெண்டா பாதாம், பிஸ்தாம் அந்த நட்ஸுகளை போடலாம். இது காஜு நட்ஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு பிடிச்சதண்டோடைய நான் இந்த காஜு நட்ஸை நான் இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், இந்த புடிங் இப்போ ஓகேயாக வந்துட்டு இந்த புடிங்கை நான் இப்போ 1 ஹவருக்கு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்படி மூடிட்டு கவர் பண்ணிவிட்டு 1 ஹவர் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 ஹவரால் எடுத்து பாருங்கள்.
இந்த புடிங் வந்து செட் ஆயிரும். செட் ஆகி பாருங்கள் நல்ல வடியாக வந்துட்டு இந்த புடிங். இப்போ புடிங் எல்லாமே ஓகே ஆகிடுது. பாருங்கள் நான் இப்போ கரண்டியால் எடுத்து காட்டுறேன் இந்த புடிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. பார்க்க உங்களுக்கு விளங்குது பாருங்கள். இந்த இவ்வளோ ஈஸியாக வருது. 2 லேயரில் பிஸ்கட் சாக்லேட் வந்து நல்ல வடிவாக இருக்குது. சாப்பிடாம அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எங்களோட வீட்டை இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த பொடிங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கண்டா என்னோடய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகே, மீண்டும் இன்னொரு சமையலை சந்திப்போம். பாய்.